அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற அல்லாஹ்வுடைய திருநாமம் அஸ்-சமீஹ். அஸ்-சமீஹ் என்று சொன்னால் ஆங்கிலத்தில் ஆல் ஹியரிங், எவர் லிசனிங் என்று பொருள். தமிழிலே அனைத்தையும் கேட்பவன், எப்போதும் எல்லா சப்தங்களையும் முழுமையாக கேட்பவன் என்று பொருள். அல்லாஹ் அனைத்தையும் தங்கு தடையின்றி கேட்பவனாக இருக்கின்றான். அவனுடைய கேள்வி ஞானம் அனைத்தையும் வியாபித்ததாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒருமுறை ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது மெல்லிய குரலிலே மெதுவாக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்ததையும் அதற்கு அல்லாஹ் பதிலளித்ததையும் சூரத்துல் மரியமில் 3வது வசனத்தில் அல்லாஹ் இவ்வாறு குறிப்பிடுகிறான். இது நாதா ரப்பஹு நிதாஅன் ஹஃபியா, அவர் தம் இறைவனை மெதுவாக அழைத்த போது. அதே போல ஆழ்கடலிலே ஒரு மீனின் வயிற்றிலே இருந்து யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை அழைத்து பிரார்த்தித்ததையும் அல்லாஹ் அதற்கு பதிலளித்ததையும் குறித்து சூரத்துல் அன்பியாவில் 87 and 88 வசனங்களில் அல்லாஹ் மிக அற்புதமாக விளக்கியிருக்கிறான். மேலும் அல்லாஹ் சமீர், கேட்பவன், செவியேற்பவன். நாம வீட்டில் இருக்கும் போதும் சரி, வெளியில வேலையில் இருக்கும் போதும் சரி, நம்ம விமானத்தில் இருக்கும் போதும் சரி, நம்ம கப்பலில் இருக்கும் போதும் சரி, நம்ம காட்டில் இருந்தாலும் சரி, எங்கிருந்து ஒருத்தர் பேசினாலும் அல்லாஹ் அதை செவிமடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். அதே போல நம்ம நாவால முழிஞ்சால் மட்டும் இல்லை, நாம மனசுல நினைச்சா கூட அல்லாஹ் அதை கேட்கக்கூடியவனாகவும் அதற்கு பதிலளிக்கக்கூடியவனாகவும் இருக்கிறான். சமீஹ்னு சொன்னா அடியார்களுடைய பிரார்த்தனையை கேட்டு பதிலளிப்பவன் என்று கூட பொருள் கொள்ளலாம். வகால ரப்புக்கும் உதுஹூனி அஸ்தஜிபு லக்கும், சூரத்துல் மூமினில் வரக்கூடிய 60வது வசனம். உங்கள் இறைவன் கூறுகிறான், என்னிடம் இறைஞ்சுங்கள், நான் உங்கள் இறைஞ்சுதலை ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்கிறான். ஆக ஒரு மனிதனால் ஒரே நேரத்துல ஒருத்தர் பேசுறதையோ அல்லது 2 பேர் பேசுறதையோ நம்மளால என்ன பண்ண முடியும்? கேட்க முடியும். அதே மாதிரி ஒரு நபர்கிட்டயோ அல்லது 2 நபர்கள்ட்டையோ நம்மளால பேச முடியும். ஆனால் அஸ்-சமீஹ் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வால் ஒரே நேரத்துல கோடான கோடி மக்களுடைய பேச்சுக்களையும் ஏனைய ஜீவராசிகளுடைய சப்தங்களையும் அல்லாஹ்வால் கேட்க முடியும். இவ்வளவு மனிதர்களுடைய பேச்சுக்களும் ஜீவராசிகளுடைய சப்தங்களும் அல்லாஹ்வுக்கு எந்த விதமான இரைச்சலையோ அல்லது தொந்தரவையோ ஏற்படுத்துவதில்லை. ஒவ்வொருவருக்கும் முறையாக சரியாக அல்லாஹ் பதிலளிக்க வல்லவனாக இருக்கிறான். அல் குர்ஆனிலே அஸ்-சமீஹ் என்கின்ற பெயர் கிட்டத்தட்ட 50 முறை வந்துள்ளது. அல் அலீம் என்னும் நாமத்தோடு சுமார் 30 முறையும், அல் பஷீர் என்னும் நாமத்தோடு சுமார் 10 முறையும் இந்த நாமம் அஸ்-சமீஹ் என்கிற நாமம் வந்துள்ளது. உதாரணத்திற்காக வஹுவ சமீஉல் அலீம், இன்னல்லாஹ் சமீஉல் பஷீர் என்றெல்லாம் பல இடங்களில் அருள்மறை குர்ஆனில் வந்துள்ளது. அதாவது அல்லாஹ் வெறுமனே கேட்பவன் மாத்திரமல்ல, மாறாக பார்ப்பவனும் கூட, அனைத்தையும் அறிந்தவனும் கூட. அனைத்தையும் கேட்டு பார்த்து அறிந்து செயலாற்றுபவனாக அல்லாஹ் இருக்கிறான். இந்த உண்மைகளை புரிந்து கொண்டவர் பொய் பேசுவாரா? புறம் பேசுவாரா? கெட்ட வார்த்தைகளை பேசுவாரா? கோல் சொல்வாரா? நிச்சயமாக பேசவே மாட்டார். அவருடைய நாவை பேணுவார், நல்லவைகளை மட்டுமே பேசுவார். மேலும் செவிப்புலன்களை பெரும் அருளாக அவர் கருதுவார். அதனை அளித்த அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவராக இருப்பார், இல்லையா? மேலும் வீணான விஷயங்களை அவர் கேட்க மாட்டார், தீயவைகளுக்கு அந்த செவிப்புலன்களை பயன்படுத்தவே மாட்டார். ஆக அல்லாஹ் நாம் பேசுவதையும் நாம் கேட்பதையும் உன்னிப்பாக கேட்டுக்கொண்டிருக்கிறான் என்கின்ற உணர்வோடு அவர் வாழ்வார். அத்தகைய பெருவாழ்வு வாழக்கூடிய மக்களாக சொல்கின்ற என்னையும் கேட்கின்ற உங்களையும் அல்லாஹ் கேள்வானாக என்று பிரார்த்தித்தவனாக நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். الذين يقيمون الصلاة ويؤتون الزكاة وهم بالآخرة هم يوقنون